அனைவருக்கும் வணக்கம். 17/4/2019 ராசி பலன்கள். விகாரி வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 4:30 5:30. ராகு காலம் 12 1:30, குளிகை 10:30 12, யமகண்டம் 7:30 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று இரவு 9:10 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:26 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் அமிர்த மரண யோகம். சந்திராசிரமம் சதயம் மற்றும் புரட்டாதி. மேஷம் ராசி நேயர்கள், இன்னைக்கு விரயங்கள் குறைவதற்கு விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்ய முன்வருவீர்கள். குடும்ப பெரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்களால் இன்னைக்கு தொல்லை ஏற்படும். இன்று எல்லா பிரச்சனைகளும் தீருங்க. செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் ஏற்படும். அடுத்தவர்கள் கொடுத்த வேலையை எப்பாடு பட்டாவது செய்து முடித்து விடுவீர்கள். உங்கள் வேலையை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள். ஆகையால் உங்கள் வேலையும் செய்வது மிகவும் சிறப்புங்க. இன்று காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்குங்க. 9 முதல் 12 வரை நீங்கள் கொஞ்சம் புதிய முயற்சிகள் செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். 12 முதல் 3 வரை கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். ஆகையால் கொடுக்கல் வாங்கல் ஏதும் வேண்டாம். 3 முதல் 6 மணி வரை கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலை இருக்குங்க. சில விஷயங்களில் இழுபறியான நிலையே காணப்படும். 6 முதல் 9 வரை நீங்கள் செய்யும் காரியங்களில் கவனம் வேண்டுங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று உறவினர்களால் கொஞ்சம் இன்னல்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். பரணி இன்று ஆரோக்கியம் நல்ல சீராகவே இருக்குங்க. கிருத்திகை இன்று சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாகவே இருக்கும். ரிஷபம் ராசி நேயர்கள், இன்னைக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை தரம் உயருங்க. தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். நினைத்த காரியம் நினைத்தபடியே நடைபெறும். இன்று தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளில் கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது நல்லதுங்க. அதேபோல் இன்று காலை 6 முதல் 9 மணி வரை கொஞ்சம் நெருக்கடியான சூழல்கள் நிலவும். 9 மணி முதல் 12 வரை விளையாட்டில் ஆர்வம் ஏற்படும் நேரமாக இருக்குங்க. மாலை 12 முதல் 3 மணி வரை சில விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். 3 முதல் 6 மணி வரை உழைப்பு அதிகரிக்கும் நேரமாகவே இருக்கும். 6 முதல் 9 மணி வரை கொஞ்சம் மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் நேரமாகவே இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை இன்று உழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும். ரோகிணி இன்னைக்கு நீங்க எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க. மிருகசிரிஷம் இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற எண்ணம் மேலோங்கும். மிதுனம் ராசி நேயர்கள், இன்னைக்கு எண்ணிய காரியம் திருப்திகரமாகவே நிறைவேறும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். மாற்று இனத்தவர்கள் மகிழ்ச்சிக்குரிய செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வருமானம் திருப்தியை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்று மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு காணப்படுங்க. மிகவும் கவனமாக படிப்பது கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இன்று காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை மனதில் ஏதேனும் குழப்பங்கள் இருக்குங்க. 9 முதல் 12 வரை சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். 12 முதல் 3 வரை ஏதேனும் ஒரு பொருட்களை பற்றி ஆலோசனை செய்து கொண்டு இருப்பீர்கள். 3 மணியிலிருந்து 6 மணி வரை கொஞ்சம் அலட்சியம் இருக்குங்க. 6 மணி முதல் 9 மணி வரை ஏதேனும் பொருட்கள் வாங்கும் எண்ணம் ஏற்படுங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் இன்று எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பீர்கள். திருவாதிரை
இன்று மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். புனர்பூசம், இன்று ஆர்வமாக அனைத்து வேலைகளையும் செய்வீர்கள். கடகம், கடகம் ராசி நேயர்கள், இன்று காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்திகள் வந்து சேருங்க. காசு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணிபுரிவீர்கள். விவாக பேச்சுக்கள் முடிவாகலாம். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இன்று கனவுகளால் தொல்லை ஏற்படக்கூடும். சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை உருவாகும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடுங்க. ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். இன்று காலை 6 முதல் 9 மணி வரை உற்சாகமாக காணப்படுவீர்கள். 9 முதல் 12 வரை ஏதேனும் ஒரு விஷயத்தில் லாபம் கிடைக்குங்க. 12 முதல் 3 வரை உடல் உழைப்பு அதிகமாகும் நேரமாக இருக்கும். 3 முதல் 6 வரை புதிய முயற்சிகள் எடுக்கும் எண்ணம் மேலோங்கும். 6 முதல் 9 வரை பொழுதுபோக்கில் கவனம் செல்லுங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இன்று ஆரோக்கியம் சீராக இருக்கும் நாளாக இருக்கும். பூசம், இன்று எதிலும் கவனமாக இருப்பது அவசியம். ஆயில்யம், இன்று வெளிவட்டாரத்தில் உதவிகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும். சிம்மம், சிம்மம் ராசி நேயர்கள், இன்று அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க. அதிகாலையிலேயே வரவு வந்து சேரும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாய் வழி ஆதரவு திருப்தியை கொடுக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. எதிர்பார்த்த காரியம் தாமதமாகவே முடியும். ஆனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் வரவும் இருக்கும். பயணங்கள் மூலம் அலைச்சல் அதிருப்தியை கொடுக்குங்க. இன்று 6 மணியிலிருந்து 9 மணி வரை வீண் செலவுகள் ஏற்படக்கூடுங்க. 9 முதல் 12 வரை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். 12 முதல் 3 வரை உடல் உழைப்பு அதிகமாகும். 3 முதல் 6 மணி வரை கொடுக்கல் வாங்கல் ஏதேனும் வேண்டாம். 6 முதல் 9 மணி வரை மனதில் ஏதேனும் கவலை வந்து போகுங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் நாளாக இருக்கும். பூரம், இன்று தேவைகள் பூர்த்தியாகும் நாளாகவே இருக்கும். உத்திரம், இன்று எதிர்பார்த்த காரியம் தாமதமாக முடியும் நாளாகவே இருக்குங்க. கன்னி, கன்னி ராசி நேயர்கள், இன்று சந்தித்தவர்களால் சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். இடம் பூமியால் லாபம் உண்டாகும். இன்று குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டி இருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளை அவர்களின் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நன்மையை கொடுக்குங்க. இன்று காலை 6 முதல் 9 மணி வரை உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். 9 முதல் 12 வரை புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். 12 முதல் 3 மணி வரை உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்குங்க. 3 முதல் 6 மணி வரை மனதில் ஏதேனும் எண்ணங்கள் தோன்றும். 6 முதல் 9 மணி வரை மனதில் உற்சாகம் பிறக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று மருத்துவ செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும். ஆகையால் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க. அஸ்தம், இன்று கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும். சித்திரை, இன்று பயணங்கள் ஏற்படும் நாளாகவே இருக்குங்க. துலாம், துலாம் ராசி நேயர்கள், இன்று பாக்கிகள் வசூலாகி பரவசத்தை படுத்துங்க. வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். வழிபாடுகளில் அதிக நம்பிக்கை வைப்பீர்கள். பணியாளர்களின் தொல்லைகள் அகலுங்க. முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்று அடுத்தவர் குற்றச்சாட்டுகளில் இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீர்கள். திடீர் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள். பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீர்கள். இன்று காலை 6 முதல் 9 மணி வரை ஆன்மீக சிந்தனை உருவாகும். 9 முதல் 12 வரை கொஞ்சம் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் வேண்டும். 12 முதல் 3 வரை அதிக உழைப்பு இருக்கும் நேரமாகவே இருக்கும். 3 முதல் 6 மணி வரை
வெளியூர் பயணம் செல்வதற்கான திட்டங்கள் தீட்டுவீர்கள். 6 முதல் 9 மணி வரை கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று பொருளாதார நிலை உயரும் நாளாக இருக்கும். சுவாதி இன்று முன்னேற்றமான சூழல் நிலவுங்க. விசாகம் இன்று நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று புண்ணிய காரியத்திற்கு பொருளுதவிகளை செய்யும் நாளாகவே இருக்குங்க. வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். தொழில் ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லதுங்க. அலைச்சலுக்கேற்ற ஆதாயமும் இன்னைக்கு கிடைக்கும். இன்று எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படுங்க. எந்த சூழ்நிலையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு எப்படி பாடங்களை படித்து முடிப்பது என்ற டென்ஷன்கள் ஏற்படும். இன்று காலை 6 முதல் 9 மணி வரை கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் நேரமாகவே இருக்கும். 9 மணி முதல் 12 வரை உற்சாகமாக காணப்படுவீர்கள். 12 முதல் 3 மணி வரை கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் நேரமாக இருக்கும். 3 முதல் 6 மணி வரை பேச்சில் கவனம் வேண்டுங்க. 6 முதல் 9 மணி வரை மன பக்குவம் ஏற்படுங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் இன்று ஆதாயம் கிடைக்கும் நாளாகவே இருக்கும். அனுஷம் இன்று அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குங்க. கேட்டை இன்று பேச்சில் நிதானம் வேண்டுங்க. தனுசு ராசி நேயர்கள் இன்று இடையூறுகள் அகல இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாளாக அமையும். நட்பு பகையாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு குறையும். வாழ்க்கை துணை வழியே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்று மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள். உங்களுக்கு தேவையான உதவி அடுத்தவரிடம் இருந்து கிடைப்பது அரிது. திடீர் கோபம் உண்டானாலும் சமாளித்து விடுவீர்கள். எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்ற டென்ஷன் இருக்குங்க. இன்று காலை 6 முதல் 9 மணி வரை மனதில் ஏதேனும் குழப்பங்கள் இருக்கும். 9 முதல் 12 வரை டென்ஷன்கள் ஏற்படும் நேரமாகவே இருக்கும். 12 முதல் 3 வரை கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. 3 முதல் 6 மணி வரை புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். 6 மணி முதல் 9 மணி வரை கோபம் ஏற்பட்டு பின்னர் மனம் அமைதி ஏற்படும் நேரமாகவே அமையும். இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று கோபம் ஏற்படும் நாளாகவே இருக்கும். பூராடம் இன்று விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்கும். உத்திராடம் இன்று நண்பர்கள் இடையே மன கஷ்டங்கள் ஏற்படும் நாளாகவே இருக்குங்க. மகரம் ராசி நேயர்கள் இன்று முன்னேற்றம் கூடும் நாளாகவே இருக்கும். முக்கிய புள்ளிகளால் ஆதாயமும் கிடைக்குங்க. ஆரம்பத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய தகவல் முடிவில் அனுகூலத்தை கொடுக்கும். உடல் நலம் சீராகி உற்சாகத்தை கொடுக்கும். பயணத்தால் சிறு விரயம் ஏற்படுங்க. இன்று எதிர்பாராத வீண் செலவுகளும் ஏற்படும். வீண் பழி வர வாய்ப்பு உள்ளதால் கொஞ்சம் எதிலும் கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது எப்பொழுதுமே அவசியம். இன்று காலை 6 முதல் 9 மணி வரை ஏதேனும் ஒரு வகையில் ஆதாயம் ஏற்படுங்க. 9 மணி முதல் 12 மணி வரை அனுகூலமான சூழ்நிலைகள் நிலவும். 12 முதல் 3 மணி வரை உற்சாகமாகவே காணப்படுவீர்கள். 3 மணி முதல் 6 மணி வரை உங்கள் செயல்களில் முன்னேற்றம் ஏற்படும். 6 முதல் 9 மணி வரை வீண் செலவுகள் ஏற்படும் நேரமாகவே இருக்கும். இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று உடல் நலம் சீராகி உற்சாகத்தை கொடுக்கும். திருவோணம் இன்று மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அவிட்டம் இன்று பயணத்தால் சிறு விரயங்கள் ஏற்படுங்க. கும்பம் ராசி நேயர்கள் இன்று தேக ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்குங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருள் ஒன்றை வாங்கி மகிழ்வீர்கள். அலைபேசி வழி தகவல் ஆச்சரியத்தை கொடுக்கும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மன கசப்புகள் மாறும். என்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல், வாடிக்கையாளருடன் வாக்குவாதம் போன்றவை ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள்
மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வேண்டி இருக்குங்க. இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை தெளிவான சூழ்நிலை இருக்கும். 9 மணி முதல் 12 வரை கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். 12 முதல் 3 மணி வரை பேச்சில் நிதானம் வேண்டுங்க. 3 மணி முதல் 6 மணி வரை பழைய பாக்கிகள் வசூலாகும். 6 மணி முதல் 9 மணி வரை ஏதேனும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் எண்ணம் மேலோங்குங்க. சதயம். இன்று பழைய பாக்கிகள் வசூலாக்கி மனதிற்கு ஆனந்தத்தை கொடுக்கும். புரட்டாதி. இன்று அலைபேசி வழி தகவல் ஆனந்தத்தை கொடுக்குங்க. மீனம். மீனம் ராசி நேயர்கள் இன்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் நாளாகவே இருக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். தொலைதூர பயணங்கள் செல்ல போட்ட திட்டங்கள் நிறைவேறும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இன்று குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம், பிள்ளைகளின் செயல்களால் மன வருத்தங்கள் போன்றவை ஏற்பட கொடுங்க. ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஆனந்தமாகவே காணப்படுவீர்கள். வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பாதுகாப்பது மட்டும் மிகவும் நல்லது. இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை ஆனந்தமாக காணப்படும் நேரமாக இருக்கும். 9 மணி முதல் 12 வரை ஏதேனும் ஒரு செயல்களால் மன மகிழ்ச்சி அடையும். 12 முதல் 3 மணி வரை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நேரமாக இருக்கும். 3 மணி முதல் 6 மணி வரை வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். 6 முதல் 9 மணி வரை மனதிற்கு சங்கடமான சூழ்நிலைகள் சிலவற்றை நிகழும். ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அந்த நேரத்தில் பேச்சில் கவனம் இருப்பது மிகவும் அவசியம். இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாதி. இன்று மன வருத்தங்கள் ஏற்படும் நாளாகவே இருக்கும். உத்திரட்டாதி. இன்று வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ரேவதி. இன்று வருமானத்திற்கு குறைவில்லாத நாளாகவே இருக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.